நீதி எங்கே பாபர் மஸ்ஜித் இடிப்பிற்கு நீதி எங்கே நீதி எங்கே பாபர் மஸ்ஜித் இடிப்பிற்கு நீதி எங்கே நீதி எங்கே நீதி சொல்ல அளவுகோலா நீதி சொல்ல அளவுகோலா நீதி சொல்ல அளவுகோலா நீதி சொல்ல அளவுகோலா பரிவார நம்பிக்கை பரிவார நம்பிக்கை பரிவார நம்பிக்கை பரிவார நம்பிக்கை நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது எப்படி ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு நம்பிக்கை காவிகள் மதவெறிக்க காவிகளின் மதவெறிக்க கருப்பு கோட்டால் கம்பளமா கருப்பு கோட்டால் கம்பளமா கருப்பு கோட்டால் கம்பளமா கருப்பு கோட்டால் கம்பளமா காவிகளின் மதவெறிக்க காவிகளின் மதவெறிக்க கருப்பு கோட்டால் கம்பளமா கருப்பு கோட்டால் கம்பளமா சிறையிடு 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 பள்ளிவாசலை இடித்த பள்ளிவாசலை இடித்த காவிகளை சிறையிடு காவிகளை சிறையிடு காவிகளை சிறையிடு காவிகளை சிறையிடு 60 ஆண்டு காத்திருப்பு 60 ஆண்டு காத்திருப்பு 60 ஆண்டு காத்திருப்பு 60 ஆண்டு காத்திருப்பு அலகாபாத்தில் கழுத்தறுப்பு அலகாபாத்தில் கழுத்தறுப்பு அலகாபாத்தில் கழுத்தறுப்பு அலகாபாத்தில் கழுத்தறுப்பு தேச மக்கள் எதிர்பார்ப்பு தேச மக்கள் எதிர்பார்ப்பு தேச மக்கள் எதிர்பார்ப்பு தேச மக்கள் எதிர்பார்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் நல்ல தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் நல்ல தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் நல்ல தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் நல்ல தீர்ப்பு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு உச்ச நீதிமன்றமே நீதி வழங்கு உச்ச நீதிமன்றமே நீதி வழங்கு உச்ச நீதிமன்றமே நீதி வழங்கு உச்ச நீதிமன்றமே நீதி வழங்கு நிறைவாக நீதி வழங்கு நிறைவாக நீதி வழங்கு நிறைவாக நீதி வழங்கு நிறைவாக நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு உச்ச நீதிமன்றமே நீதி வழங்கு உச்ச நீதிமன்றமே நீதி வழங்கு நிறைவாக நீதி வழங்கு நிறைவாக நீதி வழங்கு அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று கூறியவனாக மிக குறைந்த நேரமே இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதால் உரையாற்றினால் நீண்ட நேரமாக இருப்பதற்காக ஒரு 3 நிமிட கவிதை ஒன்று மட்டும் இங்கே வாசித்து அமைகின்றேன். தன் பரிவார்கள் இடித்தது கடமை சின்னம் பாபரி மஸ்ஜிதை மட்டுமல்ல, கோடான கோடி மக்களின் உள்ளங்களையும் தான். அலகாபாத் நீதிமன்றம் புதைத்தது நீதியை மட்டுமல்ல, உலக மக்களின் நம்பிக்கையையும் தான். படித்தது ராமாயணம், இடித்தது பெருமாள் கோயில், இது பழமொழி. படித்தது சட்ட நூல், இடித்தது நீதியை, இது புதுமொழி. நான் கூறுவது உண்மை, உண்மையை தவிர வேறு ஏதுமில்லை என்று சத்திய